இப்ப நம்ம குரூப் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இத நம்ம ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நானும் ஒரு பிகினர். நான் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து ஓகே. ஸ்டார்ட்டிங்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஆப்ஷன்ஸ், ட்ரேடிங்ன்னு சொல்லி நெறைய விஷயம் சொல்லிக் குடுத்தாங்க. அதுல வந்து எனக்கு வந்து ஒரு 3000 டூ 4000 லாஸ் ஆயிருக்கு. நம்ம சேனல் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்றவரா இருந்தா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ போட்டுருக்கேன் நானு. அப்போ என்னாச்சு, புதுசா வரவங்கள எப்படிலாம் நம்மள மிஸ்கைட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்ப நான் வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டா போணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த இந்த குரூப் ஜாயின் பண்ணேன். கிரியேட் பண்ணேன் ஆக்சுவலா. இந்த குரூப்போட மெயின் மோட்டிவேஷன் என்னன்னா, நம்மள மாரி இப்போ ஒரு மிடில் கிளாஸ். இப்ப நான் மிடில் கிளாஸ் தான். ஸோ நம்மள மாரி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்மளால வந்து வேலைய விட்டுட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த மாரி ஒரு 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 இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த குரூப் ஜாயின் பண்ண மெயின் மோட்டிவேஷன் என்னன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து பேங்க்ல போடும்போது ஒரு 4% ரிட்டர்ன் வருது அப்படின்னா, அ அந்த ரிட்டர்ன விட அதிகமா வேற எங்கேயா கிடைக்குமா அப்படின்னு பார்த்து தான் தேடுனது தான். அதோடைய முடிவு தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து முடிஞ்சது. ஸோ நமக்கு நம்ம ஆல்ரெடி எல்லாரும் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல சிலவங்க போடுவாங்க. சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவாங்க. சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுல போடுவாங்க. ஸோ இது எல்லாத்த விட எங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும்? எங்க வந்து சேஃபான இடம் அப்படின்னு பார்க்கும்போது, என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதாவது நம்ம வேலைக்கு போயிட்டே, சம்பாரிச்சுக்கிட்டே, நம்ம வேலைய குவிட் பண்ணாம, நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த நம்ம மணி பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட் வந்து கரெக்ட்டான ஒரு இடமா இருக்கும்னு சொல்லி தான் கடைசியா வந்து நான் வந்து இங்க லேண்ட் ஆனேன். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, Amazonல பொருள் விக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆ வந்து ஏதாவது ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இந்த யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலே கூட இது மூலியமா ஏதாவது ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். பட் அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லனால என்னால பண்ண முடியல. ஸோ என்ன மாரியே பல பேர் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மணிய வந்து டபுள் ஆக்கணும்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கணும். பிளஸ் வந்து இத ஃப்ரீயா ரன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் கோலா இருந்தது. ஏன்னா நான் இத கத்துக்கணும்னு போம்போது எல்லாருமே என்ட்ட கேட்ட விஷயம் 30,000 குடுங்க, 40,000 குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது தான். ஸோ நம்ம அடிபட்டு கத்துக்கிட்டா லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம குரூப்ல வந்து இப்போ ஒரு 5 பேர், 6 பேர் ஆன்லைன் வந்திருக்கீங்க. நம்ம குரூப்ல ஒரு 80 பேர் இருக்காங்க. இந்த 80 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நான் ஒரு ஒரு 80 வாட்டி முயற்சி பண்ணி தோத்து கத்துக்கிறத விட, நீங்க 80 பேரும் ஒரே நாள்ல ட்ரை பண்ணி நீங்க நீங்க கெயின் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு ஐடியா தான். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, இல்ல ப்ரோ நான் இந்த வழிய நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம். இப்படி டிஸ்கஷன் மூலியமா இந்த குரூப்ப கொண்டு போணும்ன்றது தான் என்னோட மெயின் மோட்டிவ். இன்னொன்னு சிபி செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம பே பண்ணா அவங்க கரெக்ட்டா நம்மள கைட் பண்ணுவாங்க. நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம மணி இவ்வளோ குரோத் ஆகும். இந்த நேரம் சரியில்ல. நீங்க வெளிய வந்துருங்க இத வித்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி நேரத்துல, நம்ம ஒரு இண்டிவிஜுவலா போய் அவங்ககிட்ட வந்து, "சார் இது மாரி எங்களுக்கு நீங்க கைட் பண்ணுங்கன்னு" நம்ம போய் கேட்கும்போது, அவங்க மந்த்லி வந்து ஒரு 4000, 5000 கேட்கறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம ஒரு குரூப்பா இருக்கிற பட்சத்துல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செபி ரிஜிஸ்டர நம்ம கொண்டு வரும்போது, அவருக்கான ஃபீஸ் வந்து நம்ம ஒரு ஒரு ஆள் குடுக்குறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே நேரத்துல நம்ம எல்லாரும் பெனிஃபிட் ஆவோம்ன்றது தான் என்னோட கான்செப்ட். இது பிராக்டிகலா பாசிபிளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினரா நம்ம உள்ள வரும்போது என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, அத நம்ம குரூப்ல இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு சொல்லி தர போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குரு சார் கேட்டாரு. நான் இப்ப தான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன். இப்ப எல்லாரும் ஷேர் மார்க்கெட்ன்னு ஹைப் ஏத்துறாங்க. அதால வந்து உண்மையா இது உண்மதானா? இல்ல வந்து ஏதாவது நம்மள ஏத்தி விட்டுட்டு இறக்கி விட்டுருவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஸோ இந்த மாரி ஒருத்தருக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, நம்ம அடிபட்ட விஷயத்த ஓப்பனா, "சார் இதுல போகாதீங்க. நமக்கு லாஸ் ஆயிடும்." அப்படின்னு உண்மைய சொல்லி, நம்ம கூட இருக்கவங்கள அண்ணன் தம்பியாவோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸாவோ பார்த்து, அவங்களும் முன்னேறணும். அது மூலியமா நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நம்மளும் கத்துக்கணுன்ற ஒரு மெயின் மோட்டிவால தான் இந்த குரூப் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட்ல வந்து நம்ம இந்த மாரி எத்தன செஷன் கண்டக்ட் பண்ணுவோம்னு தெரியாது. பட் இதுல அட்லீஸ்ட் இதுவரைக்கும் நீங்க உள்ள இருக்க நீங்களாச்சும் ரெகுலரா வந்தீங்கன்னா, எனக்கு இது ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ என்னோட ஐடியா புடிச்சிருந்தா தொடர்ந்து வந்து நம்ம சேனல ஃபாலோ பண்றதாகட்டும், நம்ம குரூப்ல இருக்கட்டாலும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ஓகேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல தொடர்ந்து உங்களால டிராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இது ஐடியா ஓகே தான் சார். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த செபி சொன்னீங்கல்ல, அதுவும் நல்லா இருக்கு. எனக்கு புடிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம மட்டும் பார்த்து செய்வோம் அப்படின்னு இல்லாம, ஒரு செபி அட்வைசர்ட்டயும் ஒரு ஐடியா கேட்டுக்கிட்டு, அவங்களுக்கும் தேவையான ஃபீய கன்வெர்ட் நம்ம குடுத்துட்டு, நம்ம அதிலயும் கேட்டுக்கிறது ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஐடியா தான். ஆமா சார். ஏன்னா நம்ம டே எண்ட்ல வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு ரூ. 100 நம்ம நம்ம வெள்ளாட்டுத்தனமா இன்வெஸ்ட் பண்ணி அத விட்டுறக்கூடாது சார். ஸோ அதுதான். ஏன்னா இப்ப நான் மட்டும் பண்றேன்னா அது ஓகே. இப்ப இவ்வளோ பேர் ஒரு 80 பேர் இருக்காங்க. இதுல ஒரு 10 இப்ப நீங்க ஒரு 10 பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா, நீங்களும் இது வந்து ம். நம்ம உடனே பண்ண போறதில்ல. நீங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருப்பீங்க அந்த காச இல்லீங்களா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஒரு ரூ. 100 போடுறீங்க, இல்ல ரூ. 1,00,000 போடுவீங்க. 1,50,00,000 கூட போடுவீங்க. அது எனக்கு நீங்க எவ்வளோ போடுறீங்கன்றது தெரியாது.
நான் மட்டும் எனக்கு எனக்கு கரெக்ட்ன்னு படுற விஷயத்த மட்டும் நான் சொல்லி அது தவறாகி உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அதோட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால இதோட மெயின் குரூப்போட இதுவே என்னன்னா நம்ம ஒரு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கொண்டு வந்தே ஆகணும். அண்ட் எல்லாருமே வந்து அதுல ஒத்துமையா இருக்கணும்ன்றது தான் என்னோட மெயின் தாட் ப்ராசஸ். கண்டிப்பா 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 நீங்க சொல்றது கரெக்ட் தான். வேற யாராவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் தான் சொல்லலாம் ப்ரோ. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி கால் தான். இது ரொம்ப சீரியஸா நான் பேச விரும்பல. ஓகேங்களா? யாருக்கு என்ன டவுட்ஸோ இல்ல வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எந்த டவுட்ஸோ இல்ல நீங்க எங்கேயே ஏமாந்துருந்தாலோ நம்ம குரூப்லயே கூட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 பேர் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க எப்போ வந்து உங்ககிட்ட வந்து சரி நீங்க இவ்வளவு காசு கொடுங்க நாங்க கால் தரோம் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தத்துல இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து நம்ம குரூப்ல யாராவது டவுட் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். யாராவது காசு கொடுத்து உங்களுக்கு இதை சொல்லி தரேன்னு போறான்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து யாருக்கும் காசு தராதீங்கன்றதையும் சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு பொதுவா வந்து இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னாவே அவங்க சொல்லக்கூடியது யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஃப்ரெண்டுட்டயோ நம்ம வீட்லயே பொதுவா டிஸ்கஸ் பண்ணாலும், இல்ல ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணா அது ரொம்ப ப்ராப்ளம். அதுல இன்வெஸ்ட் பண்ணி யாரு வந்து உங்களுக்கு கெயின் ஆயிருக்கு, யாருமே அது மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. சூசைட் பண்ணவங்க, பல லட்ச ரூபா போட்டு லாஸ் ஆனவங்க, எத்தனையோ நியூஸ் பார்க்குறோம், கொள்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்னோம்னா, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க, இல்ல நானே பணம் போட்டு லாஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. அந்த கண்டிப்பா. லாஸ் ஆவாம நம்ம எப்படி நார்மலா இன்வெஸ்ட் பண்றது? நமக்கு ஓகே வந்து சார். ஒரு பெரிய ப்ராஃபிட்லாம் வேணாம். நமக்கு வந்து ஒரு அவ்வளோ அது ரூ. 10 போட்டு ரூ. 1000 எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடையாது. இத எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றது? இதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன? இதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல் தானே. எல்லாமே டிஜிட்டலைஸ் நம்ம நம்ம பார்க்குற சர்வே, நம்ம பார்க்குற பாயிண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய அதாவது டேட்டா இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி, அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஷேர வாங்குறோம். அப்படி இல்லன்னா ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்றோம். இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாதது. நம்ம ஒரு டேட்டா பேஸ சார்ந்து தான் முடிவு எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இப்ப ஒரு டாட்டாவோ மத்த எந்த கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனியோட பேரு நேம் பொறுத்து அப்புறம் டேட்டா பேஸ பொறுத்து ஒரு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம். இதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கும்போது நம்ம எல்லாம் கரெக்ட்டா போவோம். இது எல்லாமே தப்பா இருந்துச்சு. ஒரு ஹைப் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங்ல பூம் பண்ணி செய்றாங்க அப்படிங்கும்போது நம்ம எடுக்கிற முடிவு சிலது தப்பா போகும். இது மாரி உள்ளதெல்லாம் தப்பா முடிவு எடுக்காம நார்மல் இன்வெஸ்ட்மென்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? அது மாரி ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. சார் இத பத்தி நான் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 11 வீடியோ போட்டிருக்கோம் சார். உங்களோட கொஸ்டின் ம். எல்லாத்துக்கும் வந்து அதுல ஆன்சர் இருக்கு. நம்ம ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்றேன். நீங்க கேட்டிருக்கிறதுனால இங்க ஷார்ட்டா சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். இப்ப என்னன்னா, ம். நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து நகை வாங்குவோம், லேண்ட் வாங்குவோம், இல்ல ம். வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுவோம், பேங்க்ல போடுவோம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டா போடுவோம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுல ஒரு பங்க மட்டும் எடுத்து ஷேர் மார்க்கெட்ல போடுங்கன்னு சொல்றேன். அதாவது நீங்க ரூ. 10 சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ரூ. 2 இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேனே தவிர, ரூ. 10 இதுல போடுங்கன்னு தான் சொல்ல போடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். கண்டிப்பா, ஓகேங்களா? கண்டிப்பா. ஒரு 10,000 உங்ககிட்ட இருக்குன்னா, ஒரு 2,000 போடுங்க. சப்போஸ் பை எனி சான்ஸ் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஷேர் மார்க்கெட் வந்து பூம் ஒரு பெரிய ஹைப்க்கு கொண்டு போயி, அதுக்கப்புறம் அத வந்து நமக்கு கீழ இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எப்பயும் போல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்ப வந்து உங்க வீட்ல ம். அப்பா, அம்மா கண்டிப்பா ஓகே கோல்டு வாங்குறான்னு அமைதியா இருப்பாங்க. ஒய்ஃப் கூட இருந்தாங்கன்னா, ம். ஒய்ஃப் ஓகே கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாருன்னு அமைதியா இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தெ ஒரு பெரிய அமௌண்ட் இல்லாம ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம ஒரு ரொம்ப அதிகமாலாம் சொல்லல. மந்த்லி ஒரு 2,000ன்றது ஒரு மிடில் கிளாஸ்க்கு சாதாரண விஷயம். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு ரூ. 5,000க்கு நகை சீட்டு போறீங்கன்னா, ஒரு அ ம ஒரு பர்சனல் லோனோ, இல்ல ஏதோ ஒரு லோன் எடுத்து ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா, ஒரு ரூ. 2,000 உங்களால முடியும் கண்டிப்பா. இந்த ரூ. 2,000க்கு ஏதாவது நீங்க மந்த்லி வாங்கலாம். சோ இப்படி ஆரம்பிச்சது தான் என்னோட ஜர்னி. இப்ப நான் வந்து ம். என்னாலயே நம்ப முடியல. இதுல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 நான் உள்ள போட்டுருக்கேன் அப்படின்றது என்னாலயே நம்ப முடியல. நான் இவ்ளோ சேவிங்ஸே ஆக்சுவலா பண்ணதில்ல. சேவிங்ஸ்ன்னு நான் தனியா இண்டிவிஜுவலா என்னோட பெட்ரோல் அலவன்ஸு நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நான் மிஸ் பண்ற காசு கொஞ்சம் வாய கட்டிக்கிட்டு நான் சேர்த்து வச்சது. ம். இந்த 5 மாசத்துல பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ரூபா வந்திருக்குன்னத என்னால நம்பவே முடியல. என்னால இவ்ளோ பொட்டன்ஷியல் 4 மாசத்துல என்னால 60,000 சேர்க்க முடியும்னு என்னாலயே நம்ப முடியல. ஈவன் தோ கண்டிப்பா, நாங்க கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றது கரெக்ட்டா இருக்கு. இப்ப நாங்க இங்க வொர்க் பண்றோம்னா, அதுல இது சம்பந்தமான நாலேட்ஜும் யாருக்கும் கிடையாது. ம், இதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னா பார்த்தீங்கன்னா, 1 அல்லது 2, 3 ஆள் தான். அது டீட்டெயில்ஸ் மட்டும் தான். இப்ப ம், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காப்ல. அவன் வந்து நான் கேட்கும்போது அது நார்த் இந்தியன் ஆள் தான். ம், அவன் ஏஞ்சல் ஒன்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் கூட அவனோட போர்ட்ஃபோலியோவோ, ம், மத்த என்ன பண்றோங்கிறத டிஸ்கஸ் பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். ம். அவன் மட்டும் அத மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா எங்களுக்கு டைம் டிஃபரெண்ட் இல்ல. நாங்க அங்க இருக்கிற இந்திய டயத்துக்கும், இங்க உள்ள டயத்துக்கும் 2, 2 1/2 மணி நேரம் டிஃபரெண்ட் இருக்கும். ஓகே, அவன் ஓகே. வருவான், மொபைல்ல பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னத இன்வெஸ்ட் பண்றோம், இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். அவன் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு டிஸ்கஸ் பண்ண மாட்டான். அத கேட்டா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல விட்டு தள்ளு அப்டின்ட்டு போயிடுவான். ம், ஒரு ம், நாள் மட்டும் சொன்னான். இதே மாரி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்டின்னு மட்டும் சும்மா ஒரு அவுட்டர் லைன் மட்டும் சொன்னான். ம். சார் இந்த ஷேர் மார்க்கெட்ல ம். பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 இருக்கு சார். ஆ ம்.
இப்ப நம்ம பண்றது வந்து ஒரு இது நம்ம என்னன்னா நம்ம ஒரு ஷேர வாங்குறோம். ஒரு குறிப்பிட்ட நாள் ஹோல்டு பண்றோம். அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ம். வந்தோனே நம்ம அத செல் பண்ணலாமா? இல்லையா? இல்ல தொடர்ந்து நம்ம வச்சுக்கலாமான்றது முடிவு பண்றது இது ஒரு ரகம். ஓகேங்களா? இன்னொரு சிலது ஒரே கண்டிப்பா. நாள்ல போட்டு ஒரே நாள்ல காசு எடுக்கிற மாரி. கொஞ்சம் காசு இருந்தாலே அதிகமா எடுக்கிற மாரி இருக்கு. பட் அதெல்லாம் வந்து எப்படின்னா, ம். அதெல்லாம் ஒரு பயங்கர ட்ரெய்னிங் வேணும். பயங்கர நாலேட்ஜ் வேணும். ம். அதுல இன் டெப்த்தா அதிலேயே ம். இருக்கணும். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, கண்டிப்பா. நம்ம குரூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் செலக்ட் பண்ண போறேன். வாலண்டரி யாரோ ம். அவங்கள செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஷேர செலக்ட் பண்றது, அண்ட் எப்படி வந்து ம். ஒரு புதுசா வரவங்கள கைட் பண்றதுன்றத சொல்லி தர போறேன். சோ கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் சொல்லி தரேன். இன்னைக்கு சொல்றேன். நாளைக்கு சப்போஸ் எனக்கு ஒரு விஷயம் தப்பா தோணுதுன்னா, இல்ல நம்ம பண்ணது தப்புன்னு ம். தோணுச்சுன்னா, உடனே அவங்களுக்கும் நான் சொல்லிக் குடுத்துருவேன். இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்போன்னா கண்டிப்பா. ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் நம்ம குரூப் உள்ள வர வரைக்கும். கண்டிப்பா. ஓகேங்களா? கண்டிப்பா. சோ இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க ஒருத்தவங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் புதுசா வரீங்கன்னா, இந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க, அதுல ஒருத்தர எடுத்து ம். அவங்களுக்கு இந்த பேசிக்ஸ் சொல்லி தரணும். அவங்களுக்கு ஏதாவது டவுட் கண்டிப்பா. இருந்தா கண்டிப்பா. கிளியர் பண்ணணும். இப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா தான், சப்போஸ் இந்த 5 ம். இப்ப நான் அவங்க 5 பேருக்கு சொல்லி தரேன். அவங்களும் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு இது ஒர்க் ஆவலன்னா, ம். ஏன் ஒர்க் ஆவலன்னு ஃபைண்ட் பண்ணி அவங்கள ஃபைன் டியூன் பண்ணணும். சோ கண்டிப்பா. கண்டிப்பா. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுல ஏதாவது ஒருத்தருக்கு தப்பா போச்சுன்னா கூட, அதுல ஏதோ தப்பு நடக்குன்னு உடனே நமக்கு தெரிய வரும். உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். அதே மாரி ஓகே. புதுசா ஓகே. வரவங்க கண்டிப்பா. தேவையில்லாம வேற எதுலயும் போய் மாட்டிடாமயும் பாத்துக்கலாம். இப்ப புதுசா வராங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னா, அந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தோம்னா ஈஸியா இருக்கும். சோ இந்த 5 பேர் என்ன பண்ணணும், அடுத்த ஒரு 5 பேருக்கு சொல்லி தரணும். அப்ப நம்ம குரூப்ல எத்தன பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க? 10 பேர் ஆயிடுவாங்க. அந்த ஆமாமா. 10 பேர் இன்னொரு 10 பேர் குடுக்கணும். அப்ப நம்ம குரூப்ல 20 பேருக்கு தெரிஞ்சவங்களா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. குரூப்ல யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அவங்கவங்களுக்கு ஆன்ஸர் பண்ணிடுவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஆன்ஸர் பண்ருவாங்க. சோ நம்ம ஒரு டார்கெட் மாரி வச்சுக்கணும். இந்த வாரம் சண்டேவா இன்னைக்கு நீங்க வந்து இந்த தம்பிக்கு சொல்லிக் குடுங்க. நீங்க வந்து இவருக்கு சொல்லிக் குடுங்க அப்படின்னு. சரி எனக்கு யாராவது சொல்லிக் குடுத்தா நல்லா இருக்கும்னு குரூப்ல போடுறாங்கன்னா, யாராவது வாலண்டரியா வந்து இந்த வாரம் நான் ஃப்ரீ. நான் இவருக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல நான் சொல்லிக் குடுத்துர்றேன். நான் ஒரு 20 நிமிஷத்துல சொல்லிக் குடுத்துர்றேன். வாலண்டரியா வரணும். சோ இதுதான் நான் வந்து உங்ககிட்ட சூப்பர். எதிர்பார்க்கிறது. சோ இப்படி இருந்தா மட்டும் தான் நான் சொன்ன ஐயா அந்த ஃப்ரீன்ற வார்த்தை கன்டின்யூ ஆகும். ஐயா, எனக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்க அட்மினா இருக்கீங்க. ஆ. என்னன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கண்டிஷன் சொல்றீங்க. இதுல வந்து யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியோ, அதை நான் கைட் பண்றேன், நான் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியோ, எது பண்ணாலும் அது அவங்களுடைய பொறுப்பு. ஏன்னா உங்களுக்கு யாரு என்ன பண்றாங்கன்றது தெரியாது. ம். இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் அதில் பண்றேன், இதுல பண்றேன், இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். பட் அதுல அவங்க காசு இழந்துட்ட பிறகு குற்றச்சாட்டு உங்க மேல வரும். வந்து ஒரு பதிவு போட்டுருங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு 6 பேர். இதை தாண்டி யாரு எங்க திருப்பி யாருன்னா புதுசா வந்தாங்கனாலும் இது மாதிரி பண்ணுறதுக்கு ஏன்னா நான் இந்த இதுல டிராவல் பண்ணதுல நிறைய இழந்தது. நான் ட்ரேட் பண்ணி இல்லை, நான் இன்னொருத்தர்கிட்ட எனக்கு சரி இது சரியா இருக்கும், அது சரியா இருக்கும், எனக்கு புரிதல் இல்லை. எனக்கும் புரிதல் இல்லை. சரி இவங்க பண்ணி தராங்க, நம்மளும் பண்ண முடியல, நம்மளும் ஃபெயிலியர் ஆயிடுறோம். என்ன செய்யுது அப்போ கத்துக்கிறவர்களும் இதுல ஒரு வேலை கத்துக்கிறவர்களும் நம்ம வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வேலை போறோம். அது மாதிரி அது நம்மளுக்கு பணம் போட்டால் பணம் வந்துடும். அந்த ஒரு கான்செப்ட்ல இவங்க சம்பாரிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்க அது மாதிரி ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை நீங்க வந்து குரூப்ல வந்து கரெக்டா சொல்லிருங்க. கண்டிப்பா சார். நான் குரூப்ல போட்டு பின் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஆடியோவ. அடிக்கடியும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ எனக்கு என்னன்னா, இது மாரி நம்ம அதே மாரி இன்னும் இப்ப நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணவங்க ஒரு சில வீடியோ பார்த்து தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனல்லயே ஒரு செட் ஆஃப் ஒரு 10, 15 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். மேபி நான் சொல்றது போர் அடிக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா, என் மைண்ட் செட்டுக்கு நீங்களும் வந்துருவீங்க. ஓகே நம்ம குரூப்ல நம்ம இதான் பண்ண போறோம். நம்ம இந்த ஸ்டாக்ல ஆஸ் எ பிகினரா நம்ம ஒரு அட்வைசர் நமக்கு வர வரைக்கும், நம்ம தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றது எல்லாமே என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, எங்கெங்கெல்லாம் நான் தப்பு பண்ணனோ, அத கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி எழுதி தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். சோ நீங்க அத அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா வந்து உங்களுக்கு லாஸஸ் கண்டிப்பா இருக்காது. கம்மியா இருக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். லாஸஸ் கம்மியா இருக்காது. நான் ரொம்ப சிம்பிளா தான் சொன்னேன். இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிஃப்டி ஸ்டாக்ல அப்படி இல்ல எனக்கு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் அத ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இல்ல எனக்கு நான் ட்ரேடிங் வந்து இப்போ இல்ல எனக்கு காசு போனாலும் பரவால்ல நான் கத்துட்டு இருக்கேன்னு சொல்லி நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அது ஓகே. பட் நான் சொல்றது என்னன்னா, தயவு செய்து எப்போ நீங்க உள்ள வந்தாலும் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. எல்லாத்துலயும் ஒரு வீடியோஸ்லயும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னால எல்லாருக்கும் எல்லாத்தையும் மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியாது இல்லையா? அதனால சொல்றேன். இத பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அத எனக்கு சொல்லுங்க உடனே. உடனே நம்ம அந்த கரெக்ஷன் பண்ணா தான் மத்தவங்களுக்கு அந்த ஃபெயிலியர் இல்லாம இருக்கும். ஓகேங்களா?
ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது இப்போ எனக்கு நான் கூட குரூப்ல கூட இப்போ கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க, டெய்லியும் வருமானம் ஒரு ரூ. 200 வரணும், ரூ. 300 வரணும், ரூ. 500 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரூ. 60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீக்ல மட்டும் எனக்கு வந்து ஒரு ரூ. 1,200 கிட்ட, ரூ. 1,400 கிட்ட ஏறி இருக்கு. என் போர்ட்ஃபோலியோ லைவா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு நாள் மட்டும் ரூ. 350 ஏறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ரூ. 250 ஏறி இருக்கு. இது இறங்கவே இறங்காதுன்னு நான் சொல்லல. பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் வந்து ஏறும்போது உங்களுக்கு டெய்லி ஏர்னிங்ஸ் மாதிரி அதுவே வந்துடும். ஸோ இதுக்கோசம் நம்ம இன்ட்ராடே பண்ணணும், இதுக்கோசம் நம்ம ஆப்ஷன்ஸ் பண்ணணும் தெரியாம. ஓகேங்களா? தெரியாம பண்ணக்கூடாது. ஸோ அதனால ஈஸியான ஷார்ட்கட்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ அதை நீங்க அப்படியே ட்ரை பண்ணினாலே ஆஸ் அ பிகினரா உங்களுக்கு லாஸ் இல்லாம நீங்க போட்ட காசுல இருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாரும் விற்கிறத பத்தி தயவுசெய்து கத்துக்காதீங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 2 வருஷம் ஆகட்டும், அட்லீஸ்ட் ஒரு 1 இயராச்சும் ஆகட்டும். அதுக்கப்புறம் விற்கலாமா வேணாமான்றத யோசிப்போம். இப்போதைக்கு வாங்குறத பத்தி மட்டும் யோசிப்போம். 1 வருஷம் கழிச்சு அதுக்குள்ள நம்ம குரூப்ல செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் யாராவது வந்தாங்கன்னா கூட அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம வித்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இன்ட்ராடே ஆப்ஷனு நான் கால் தரேன், புட் ஆப்ஷன் எடுங்க, கால் ஆப்ஷன் எடுங்கன்னு யார் உங்களுக்கு கால் பண்ணாலும் சரி, எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க, நான் இவ்வளோ இதை பண்ணி தருவேன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. அவங்க செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசராக இருந்தால் மட்டும் நம்புங்க. ஏன்னா உங்கள் பணத்தை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துங்க. ஓகேங்களா? எல்லா நேரத்துலையும் யாராலையும் உங்க கூடயே வர முடியாது. ஒரு சில நேரத்தில் வந்து எனக்கே கூட இப்போ ஒரு ரூ. 1,500 லாஸ் ஆச்சு ரீசெண்டாக. ஸோ ஒரு சின்ன நேரத்தில் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அது என்னைக்கா இருந்தாலும் ஏறி வரும்னு. என் ரூல்ஸை நான் பிரேக் பண்ணும்போது எனக்கு லாஸ் ஆச்சு. அது வச்சிருந்தா கண்டிப்பா வந்து எனக்கு இந்நேரம் லாஸஸ் மேபி இல்லாம வந்திருக்கும். பட் இருந்தாலும் அந்த டிசிஷன் எனக்கு இன்னொரு பாடத்தை கத்துக் கொடுத்தது. கரெக்டான நேரத்துல என்ட்ரி எடுக்கணும்ன்றது. ஸோ அதனால தயவுசெய்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போடுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே நான் எந்தெந்த இடத்துலாம் தப்பு பண்ணேன், நான் எந்தெந்த இடத்துலாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால மட்டும் சக்ஸஸ் ஆக முடியாதுன்றதுனால தான் இந்த மீட்டிங் மெயினாக வச்சனே. அண்ட் வாலண்டியர் எனக்கு வந்து என்னால வந்து இத்தனை பேருக்கு சொல்லி தர முடியும். வீக்லி ஒன்ஸ் ஒரு ஆளுக்கு நான் சொல்லி தருவேன் அப்படின்னு நினைச்சேன். அது உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் ஓகே, இல்ல நம்ம குரூப்ல இருக்கவங்களா இருந்தாலும் ஓகே. உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தரேன்னா விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம குரூப்ல யாரெல்லாம் தெரியலன்னு வந்தாங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அதுதான் நான் கேட்கறது. வாலண்டியர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா எனக்கு பர்சனலா வந்து மெசேஜ் பண்ணுங்க. இதை தாண்டி இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நம்ம பேசலாம். சரி சார், இப்போ ஒரு நார்மலா ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு சரியான முடிவா? இப்ப எல்லாத்துலயுமே வந்து நம்ம டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அப்புறம் இடிஎஃப்லாம் இருக்கு. எல்லா செக்டார்லயுமே நம்ம இடிஎஃப், அதாவது பொதுவா நிஃப்டி செக்டார் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணா போதுமா? சார் இப்போ இருக்கிறதுலே சேஃபான மெத்தட் இடிஎஃப்பும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு தான் சார். ஓகேங்களா? ஸோ நம்ம அதனால தான் பிகினராக இருக்கும்போது நான் இதையே பண்ண சொல்கிறேன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இடிஎஃப்க்கும் ஏன் நான் வந்து இடிஎஃப் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா கடைசி வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை கற்றுக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து எங்கே வேணால் வாங்கலாம். நீங்கள் போய் ஒரு ரூ. 1000 போட்டிங்கன்னா அது பின்னாடி எந்த கம்பெனி இருக்குன்னு தெரியாது, என்ன வேணால் பார்க்கலாம், உள்ள இந்த கம்பெனிலாம் இருக்குன்னு தவிர பை பண்ணுறதுனா என்ன, செல் பண்ணுறதுனா என்ன, சார்ட் ஏறும் இறங்கும், ஒரு நாளைக்கு ப்ரைஸ் ஏறும் இறங்கும், இந்த விஷயம்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு தெரியாது. ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 6% இருக்கும், 10% இருக்கும். இதுதான் உங்களுக்கு இருக்குமே தவிர நீங்கள் ஷேர் மார்க்கெட் உள்ள வந்து ஃபீலே இருக்காது. அது எப்படின்னா ஒரு பெரிய வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துடைய பார்டர்லேயே சுற்றி சுற்றி வர மாதிரி. இடிஎஃப்ன்றது ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ உள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குன்னு தெரியும். ஸோ அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் பிகினருக்கு நான் வேணான்னு சொல்றேன். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி வச்சுட்டு ரிட்டர்ன்ஸ் கோசம்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போறது சேஃப் தான். ஆனா ஷேர் மார்க்கெட்ட கத்துக்கணும் தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோமே எங்க. அப்போ இடிஎஃப் வாங்கினீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸ்ல தான் இடிஎஃப் வாங்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க எப்போ வாங்கலாம். அப்போ நீங்க உள்ள வரும்போது மார்க்கெட் ஹவர்னா என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வருது. அதுல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எந்த வெப்சைட்ல வேணா போய் வாங்கலாம். ஃபோன்பேல கூட வாங்கலாம். ஆனா டிமேட் அக்கவுண்ட்னு ஒன்று வேணும்னா இருந்தால் தான் நீங்கள் இடிஎஃப்னு ஒன்று வாங்க முடியும். அப்போ டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஸோ அப்போ நீங்கள் ட்ரேடிங்கை ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிமேட் ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இடிஎஃப்னு ஒன்று நீங்கள் வாங்கணும்னு நினச்சா மட்டும்தான் ஒரு பிகினராக நீங்கள் கற்றுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட் என்னன்னே கற்றுக்க முடியாது மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஏன் நான் சொன்னது. அதுமாதிரி நீங்கள் வேறு போர்ட்ஃபோலியோவில் போடணுமான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக போடணும். இதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அது ஏன் சொன்னேன்னு தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக வேறு செக்டாரில் இருக்கணும். நம்ம ஒரு கம்பெனிலே ஒரு 4 சூப்பர்வைசர் எடுக்கிறாங்கன்னா ஏன் ஒரு 2 சூப்பர்வைசர் ஒழுங்காக வேலை செஞ்சால் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஒரே ஒரு ஆள் நல்லா வேலை செய்கிற ஆளை போடுறத விட ஒரு 2 ஆள் நல்லா செய்கிற ஆள் வேலை செஞ்சாலும், ஒரு ஆள் சுமாராக வேலை செஞ்சாலும், ஒரு ஆள் டம்மியாக வேலை செஞ்சாலும் ஆவரேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ரிசல்ட் வந்து ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா செக்டார்லையும் இருந்தால் எந்த செக்டார் எப்போ வளரும்னு நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய அட்வைசரோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளோ கிடையாது.
ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கும்போது, ஒரு சில கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல ஏற தான் போகுது அப்படின்றது அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும். ஆனா அதுல வந்து நீங்க எல்லா செக்டார்லயும் இருந்தீங்கன்னா, எது நல்லா வளருதோ அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எது கொஞ்சம் கம்மியா இருக்கோ அதுல கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஜி இந்த டிமேட் அக்கௌண்ட் ஜீரோதா ஓபன் பண்ணிருந்துச்சு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி. ஓகே. ஆல்மோஸ்ட் 2021ல அது என்னாச்சுன்னா ஒரு 1000 ருபீஸ் ஷேர் வாங்கி போட்டிருந்தேன். ம். ட்ரெடன்ட்னு ஒரு 20 அந்த ஷேர் வந்து ஒரு 20யும் ஒரு ஜி மீடியன்ட்டு அது வாங்கி போட்டு வச்சிருந்தேன். அதை ஓகே. போட்டு நான் அப்படியே சைலண்டா விட்டுட்டேன். ஒரு திடீர்னு அது 1000 வந்து 1400 ஆச்சு. அப்போ நான் அது பாட்டு சைலண்டா விட்டுட்டேன் ஜி. இப்போ ரீசெண்டா ஒரு 3 மந்த் ஜீரோதா அந்த ஃபீஸ் மாதிரி போடுறாங்க போல இருந்துச்சு இது. அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் மாதிரி. ஓகே. அது என்னன்னா -940க்கு வந்துச்சு ஜி. ஓகே. ஆட்டோ பிளட்ஜ் ஆயிடுச்சு. ஆட்டோ பிளட்ஜ் ஆயிட்டு மைனஸ் வந்துட்டு -940 வந்துச்சு ஜி. இப்போ நான் அப்போ என்ன பண்ணேன், வேற வழி இல்லாம என்னோட ஷேரை இது பண்ணிட்டு செல் பண்ணிட்டு அந்த 940க்கு அந்த ஆக்சுவலா அந்த 1400 இருந்ததும் 1000க்குள்ள வந்துச்சு அந்த ஷேர் வேல்யூ. ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டு அந்த ஜீரோ எவ்வளவுக்கு வாங்குனீங்க? மொத்தமே 1000 ருபீஸ் தான் ஷேர் வச்சிருந்தேன் நான். ஒரு 20 நம்பர்ஸ் வந்து ட்ரெடன்ட்னு ஒரு ஷேர் இருந்துச்சு. அப்போ 37 ருபீஸ்ல வாங்கினேன். ஓகே. விற்கும்போது 20 ஷேர். அது வந்து என்னங்க சார்? விற்கும்போது என்ன ரேட்டுக்கு வித்தீங்க? விற்கும்போது அதே ரேட்டு தான் சார். 37 வந்து ஒரு 38, 39. இப்போ அது இந்த 3 இயர்ஸ்ல ஏறி இறங்கிடுச்சு அது. ஓகே. ஓகே. அதாவது அது 60, 70 கிட்ட போயிட்டு 60, 70 கிட்ட போயிட்டு மறுபடியும் 40க்குள்ள வந்துச்சு அது. ஓகே. அதனால வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ஏஎம்சி போறதால என்ன ஆச்சுன்னா, என்னோட அந்த ப்ராஃபிட்டே எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால அந்த ஜீரோதா அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸ் போட்டு ஜீரோதா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த க்ரோன்னு தெரியும் ஜி. க்ரோ அக்கௌண்ட். ஆமா. க்ரோ வந்து அது ஃப்ரீ ஜி அது. ஓகே. ஃப்ரீனா இந்த மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்ல அதனால என்ன பண்ணேன் அதுல. இப்போ அது ஜீரோதா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இல்ல. இவ்வளோ காம்படிஷனும் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஃபோன்லேயே வந்து பார்க்க முடியும், போக முடியுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது ட்ரேடர்ஸ்க்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோன் கால்ஸில் தான் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணி இவ்வளோ நிஃப்டி வந்திருக்கு நியூஸ் சேனல்ஸ்லையும் இன்டர்நெட்லேயும் தான் பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போ வந்தப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நிறையா கேஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஃபீஸ் வச்சிருந்தாங்க. இப்போ வரதெல்லாம் எப்படின்னா, நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், நம்ம எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம், அப்புறமா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு இப்போ எல்லாருமே ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜியோ மாதிரி. இப்போ ஜீரோதா பத்தி எனக்கு தெரியல. பட் அதுக்கு ரேட்டிங்ஸுமே ரொம்ப கம்மியா இருக்கு கூகுள் ரிவ்யூல. ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஜீரோதா தான். அதாவது நீங்க சொல்ற மாதிரி 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி இன்ன வரைக்கும் ரெகுலரா பண்றவங்க ஜீரோதா தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா அப்ளிகேஷனும் நல்ல அப்ளிகேஷன் தான். நீங்க வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நினைச்சு பார்த்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்றதுக்கு நல்ல கஸ்டமர் சப்போர்ட் மட்டும் இருக்கான்னு ஒரு வாட்டி கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்க. ஓகே. நான் ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணுறேன். ஏஞ்சல் ஒன் வந்து கஸ்டமர் சப்போர்ட்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் வந்தது கிடையாது. அப்படியே லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. வேற யாருக்காவது க்ரோவுமே வந்து ஒரு சொல்லுங்க. க்ரோவுமே ஒரு இந்த மார்க்கெட் இறங்கிச்சு ரீசெண்டா எலெக்ஷன் அப்போ. ஆமா. ரிசல்ட் அன்னைக்கு ஹேங் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு அதான் அதுக்கு எலெக்ஷன் அந்த எக்ஸிட் போல் வந்த அன்னைக்கு வந்து மார்க்கெட் ஏறிச்சு. ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபுல்லா இறங்கிச்சு. அன்னைக்கு தான் ஒரு 5000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. நானு ஆனா ஆர்டர்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துச்சு அது க்ரோ. இப்போ வந்து ஒரு 10% அது இதோட இருக்கு, ப்ளஸ்ல தான் இருக்கு. ஓகே. எது இறங்கிச்சோ அந்த ஐஆர்எஃப்சி இந்த மாதிரி சில இதெல்லாம் அன்னைக்கு மைனஸ் ஆச்சு, அதை மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கி போட்டேன் அன்னைக்கு. பர்டிகுலரா அன்னைக்கு 3ஆம் தேதி ஏறிட்டு 4ஆம் தேதி இறங்குறத மட்டும் வாங்கி போட்டேன். அது வந்து இப்போ வந்து பார்த்தா ஒரு 10% இதுவாயிருக்கு, அது க்ரோ ஆயிருக்கு. ஆமா. எல்லாருக்கும் அப்படிதான். இந்த வாட்டி நல்ல ஒரு இந்த ரேலி வந்து எல்லாருக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுது பாசிட்டிவ். எனக்கு ஷேர் மார்க்கெட்டே நான் வெறுத்து போயிருந்தேன். நான் ஆக்சுவலா நான் அந்த ஜீரோதா பண்ண என்னன்னா இப்போ இல்ல ஜி, நமக்கு அதான் கைட். இப்போ 60 ரூபா வந்தப்ப நீங்க வித்துருந்தீங்கன்னா இதை சொல்ல மாட்டீங்க. ஆமா, நமக்கு அது கைட் பண்ண ஆள் கிடையாதுதான் பிரச்சனை. இப்போ நமக்கு அது கைட் பண்ண ஆள் அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு அட்வைசர் நம்ம வச்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கு நம்ம கூடிய சீக்கிரத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம்னா நமக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப்ட். அதே மாதிரி நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கிரிப்டோக்கு போனேன் நான் ஆக்சுவலா. அப்ப வந்து ஷிபா இனுட்டு ஒரு காயின் வந்து ஃபேமஸா போயிடுச்சு. அப்போ ஓகே, நான் என்ன பண்ணேன், 10,000 அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்.
அடுத்த ஒரு 2-3 நாள்ல வந்து அது 10,000 வந்து 14,000 ஆச்சு. அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படியும் 1 lakhs மேல போவோம், விட்டு வைங்கன்னு சொன்னாங்க ஜி. அப்புறம் என்னாச்சு, நான் அதை விட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயின்னு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயின்னு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது ஏறும்னு பார்த்தா 1500 வந்து நின்னுச்சு ஜி அது கிரிப்டோ. நான் அது எடுத்து நான் பொறுமையாவே இருந்தேன். 1500 இருந்தோடனே சரி இதுக்கு மேலே இதை வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை செல் பண்ணிட்டு தொலை வந்துட்டேன் ஜி. நான் அதனால தான் அதுல இருந்து கிரிப்டோ பக்கமும் போறது இல்லை. ஓகே ஓகே. இல்லை அதான் இப்போ நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. லைக் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிஃப்டி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன் இருக்கும். அதான் இப்ப நீங்க சொல்றீங்களா ஜி கைடன்ஸ், இப்ப எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கைட் பண்றீங்களா ஜி? இந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை ஜி. அது இப்போ எதுவுமே தெரியாம போயிட்டு நம்ம போறதால தான் கையில வச்சுட்டு இருக்க காசை வந்து காப்பாற்ற கூட முடியாம, அதாவது பிரின்சிபலே காப்பாற்ற முடியாத அளவுக்கு என்ன சிக்கல்லாம் எல்லாருக்கும் அந்த சிக்கல் இருக்குதான் ஜி. இப்போ எனக்குமே வந்து இந்த நிஃப்டி ETF நான் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து 4000 ரூபாய் செலவாகி போச்சு. அதாவது லாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆமா நம்ம எனக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எடுத்தோடனே ஆப்ஷன் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எடுத்தோடனே இன்ட்ராடே சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் லாஸ் ஆச்சு. ஓகே ஓகே. இந்த ஆப்ஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்ல நாலேஜான பர்சன், அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான அவங்க பண்ணாதான் ஜி அது ஓரளவு செட் ஆகும். ஆமா ஜி, அதுக்கு தான் நம்ம சொல்றோம். இப்போதைக்கு நான் வந்து சேஃபான வழி உங்களுக்கு சொல்றேன் ஜி. இதே வச்சுட்டு நம்ம ஓட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதாவது எப்படி சொல்றது, டெய்லியும் நான் வந்து சாம்பார் ரசம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றேன். ஒரு நாளைக்காச்சும் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கணும்லப்பா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு தப்பு இல்லை, எனக்கும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை தான். அதெல்லாம் வந்து நம்ம அன்னைக்கு மட்டும் போயிட்டு என்னைக்கோ ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடணும்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை வச்சு நம்ம குரூப்பும் சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணதை கரெக்டா ப்ராப்பரா பண்ண ஆரம்பிப்போம். அது ரொம்ப நாள் இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தோணுது. ஆனா நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். ஏன்னா வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நான் எனக்கே இப்போ என்ன ஒரு பயம்னா, இப்போ நம்ம குரூப்ல யாராவது காசு கேட்டுருவாங்களோ போவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. நாளைக்கு நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை நான் வந்து கூப்பிட போறேன், அவர் இவ்வளோ ஃபீஸ் கேட்கறாரு, ஆளுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு நான் கேட்டாலே முதல்ல என் மேலே டவுட் வரும் எல்லாருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பா வரும், இயற்கையாவே வரும். இப்போ நான் ஒரு வருஷம் இப்போ யாரும் காசு கேட்டா கொடுக்காதீங்க போவீங்கன்னு சொல்றேன்னா கூட, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைசர் வராது, அவர் இவ்வளவு ஃபீஸ் கேட்கறாரு, எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கொடுக்கலாம்னு போது நம்ம குரூப்ல ஒரு 200 பேர் இருந்தாலும் அதுல ஒரு 10 பேர் கொடுப்பாங்கன்னே டவுட் தான். ஸோ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு போக போறோம்னு தெரியல. இன்னொன்னு வந்து நம்ம இதுல 80 பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் குரூப்ல. ஸோ அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கணும் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இதுல. ஸோ அதனால வந்து இது எந்த அளவுக்கு சக்சஸா கொண்டு போக முடியும்னு தெரியல. பட் இதுல உங்க சப்போர்ட் எல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லா கொண்டு போக முடியும். கண்டிப்பா ஜி, நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம் ஜி. ஓகே ஜி, ஓகே. வேற ஜி, வேற ஏதாவது? கண்டிப்பா என்னால முடிஞ்ச எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்றேன். இன்னொன்று எல்லாம் நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம குரூப்புக்குன்னு ஒரே பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா, அதாவது அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். பட் நம்ம குரூப்புக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம அதுக்குன்னு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கோ, ஒரு சார்ட் அனலைஸு, ட்ரெண்டிங் லைன் வரைகிறதுக்கு, RSI எல்லாத்துக்குமே வந்து எப்படி பண்ணலாம் அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. இன்னொரு அப்ளிகேஷன் வச்சு அவங்க ஓனா நாலேஜ் இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிக்கிட்டோம். பட் பிகினரா ஒண்ணுமே தெரியல அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம், அதுவும் நம்மளுக்கு அதனால எந்த ஒரு ப்ராஃபிட்டா இது இல்லை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக என்னுடைய ஒரு அட்வைஸ். புரியுது சார், கண்டிப்பா புரியுது. இது மெயினா நீங்க சொல்ற ஐடியா யாருக்கு ஒர்க் ஆகும்னா, இப்போ சுத்தமா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்காது, கிராமத்துல இருந்து வருவாங்க. நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல, அதனால வந்து நான் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஆப்பே அவங்களும் இன்ஸ்டால் பண்ணானா, நம்ம எங்க கிளிக் பண்றோமோ அதே பார்த்து கூட கிளிக் பண்ணி தருவாங்க. இல்லைன்னா நம்ம குரூப்ல யாராவது ஒருத்தவங்க விட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர சொல்லலாம். இல்ல நம்ம குரூப்ல யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போய் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம், இங்க இருந்து ஆன்லைன்லேயே கூட. இல்ல பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்து. நம்ம டிராவல் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு சார். ஆனா இதெல்லாம் எப்படி பாசிபிளா இப்போ நம்ம இதெல்லாம் பிளான் சொல்றோமே தவிர எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பாப்போம் எப்படி இது போகுதுன்னு சொல்லிட்டு. சார் கிரி சார் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு, சொல்லுங்க சார். ஹலோ எவ்ரிவன், வணக்கங்க. இன்னைக்கு தான் உங்க யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்டா வீடியோ பார்த்தேன். பார்த்தோன்னே நீங்க ஜாயின் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. பேர் வெள்ளிங்க, பொள்ளாச்சியில் இருக்கேன். ஸோ நான் இந்த மார்க்கெட்ல வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கேன். அப்படியே கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டே அப்படியே போயிட்டு 3 இயர்ஸா இருக்கீங்களா? பரவாயில்ல, எங்க எல்லாரோட நீங்க தான் சீனியர், எங்களுக்கு நீங்க தான் சொல்லி தரணும். அவ்வளோலாம் இல்லைங்க, ஏதோ அப்படிலாம் கிடையாது, அப்படிதான் அது. கிரி சார் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த டவுட் இருந்தாலும் சார் கடிங்க.
அவ்வளோலாம் இல்லைங்க. தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். கண்டிப்பா நான் சொல்லித்தரேன். இல்லைன்னு அதுதான் சார் சொல்லல. அதுதான் சார் எங்களுக்கு வேணும், வேற ஒண்ணும் இல்ல சார். சார்லாம் கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க. நான் சின்ன பையன் தான், 24 வயசு தான் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தான் பெரிய பெரிய பசங்களா இருப்பீங்க போல. சார் இப்போ இந்த சார் இப்போ நீங்க 3 இயர்ஸா பண்றீங்க. நம்ம வீடியோஸ் எந்த வீடியோ பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கா? நேத்து போட்டிருந்தீங்களா? இப்ப நேத்து போட்டிருந்தீங்களா? 15 மணி நேரம் காட்டுச்சு எனக்கு. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். 1.5 hour இருக்கும் பார்க்கும்போது. ஓகே சார். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கு. நீங்க ஒரே நிமிஷம் சார்னு கூப்பிடாதீங்க, எனக்கு அவார்டா இருக்கு. சரி ஓகே சொல்லுங்க ப்ரோ. இல்லங்க, நீங்க சொன்னது எல்லாமே 100% கரெக்ட். இப்ப அதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க டெய்லி ஒரு டாஸ்க்னு சொன்னீங்க தெரியுங்களா? அது உண்மையாவே நல்லா இருந்தது. அது சீரியஸாவே நல்லா இருந்தது. சோ அது நிறைய பேர்த்துக்கும் அது வந்து எப்படி சொல்றது, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டீ கடைக்கு போறோம்னு வச்சுக்கீங்களேன், 2 பேர் சேர்ந்து போவோம். அந்த இடத்துல எவ்வளவு செலவாகும்? ஒரு 30 ரூபா 40 ரூபா ஆகும் மினிமம். 2 பேர் போனா மினிமம் 2 பலகாரம் ஏதோ சாப்பிட்டாலும் 100 rupees ஆகுது. அதுல 100 rupeesல அந்த பாதியை கட் பண்ணிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கினா கண்டிப்பா. ஆனா இப்ப என்ன, நீங்க அது சொன்ன விஷயம் சீரியஸா அது உண்மையா இருந்தது. நல்ல விஷயம் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ இந்த போர்ட்ஃபோலியோ காட்டிட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு அவங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது, அதுக்குன்னு ஒரு வே வந்து கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போறதுங்கிறது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கீப் இட் அப். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டவுட், ஏதாவது யாராவது சப்போர்ட்னா இந்த சர்க்கிள்ல யாராவது நம்ம குரூப்ல யாராவது இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணலாம். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, ட்ரை பண்றேன். எனக்கு இருக்குது, எனக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்குது. சொல்லுங்க எல்லாரும். இல்ல ப்ரோ, எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த டவுட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. அதாவது நம்ம வந்து புதுசா ஒரு இன்வெஸ்டருக்கு நம்ம கொடுத்த கைட்லைன்ஸ் என்னன்னா, நிஃப்டி ஷேர்ஸ்லயும் ETF மட்டும் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாருமே நிறைய பேர் எனக்கு இண்டிவிஜுவலாவே மெசேஜ் பண்ணாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஜி. ரிஸ்க் இல்லாம ஒரு சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லாம நம்ம பண்ணோம், ரிஸ்க் இல்லாம நம்ம காசு குறையக்கூடாது, இல்ல லாஸ் ஆகக்கூடாது பெருசா அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த மெத்தட்ல போறது கண்டிப்பா சேஃப் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் எனக்கு பிராக்டிகலாவே தெரியும். வந்து அதுல வந்து நீங்க வந்து அதுல ஒரு வருமானம் வரும் அப்படிங்கறத விட நீங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இப்ப என்னாலே டெய்லி ஒரு 50 ரூபாய் சேர்த்து வைக்க முடியும். ஒரு உண்டியில போடும்போது ஒரு 10 நாள் சேர்த்து வச்சு அதை உடைச்சோம்னா நமக்கு ஒரு 500 ரூபாயாவது கிடைக்கும் இல்ல. சோ அதை வந்து நம்ம காசா கையில வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம கையில கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல காலியாயிரும், இல்ல கடைக்கு போக செலவு பண்ண எல்லாமே காலியாயிரும். ஆனா அந்த விஷயத்தை வந்து ரெகுலரா ஒருத்த வந்து ஒரு ஹேபிட்டா ஃபாலோ பண்ணிட்டாப்லனாலே அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்டா மாறிடும். கண்டிப்பா நம்மள அறியாமே சேவிங்ஸ் ஆகிரும். அது இப்போ வருமானம் வருது அப்படிங்க சொல்றத விட நீங்க எக்ஸஸ் காசை வந்து அதுல போட்டு வைங்க அப்படிங்கறது சொல்ற, அது வந்து அது ஒரு நல்ல ஹேபிட் சொல்ல போனா. இதுக்கு இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ப்ரோ. நான் வந்து இந்த மார்க்கெட்ல நான் காசு போடும்போது 27,000 போட்டிருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ மட்டும் தான் பார்த்தேன். அத ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, அதுல வந்து 27,000 போட்டிருந்தேன். இந்த 27,000 என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் சேர்த்து வச்ச காசு. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் நான் இது மாதிரி நான் சொன்னல டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எனக்கு அடையிற காசு இது இந்த காசை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதுல போடுவோம் அப்படின்னு நான் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ பாத்தீங்கன்னா 60,000. ஒரு வருஷமா நான் சேர்த்து வச்சது, ஒரு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சேர்த்து வச்ச காசு நான் வந்து போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டேன். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் இப்படிதான் போட்டுருந்தேன். கடைசியில பார்த்தா அது பாத்தீங்கன்னா 27,000 இருக்கு. 27,000ல இருந்து 60,000 ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் நம்மளா இவ்வளவு காசு சேர்த்து வச்சேன், என்ன வீட்டுல யாரும் சொன்னா நம்ப கூட மாட்டாங்க, நீ எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்கீங்க. கரெக்ட். அதனால ஒரு சேலஞ்ச் எடுத்துறோம். நம்ம இந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப வந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் என்ன தப்பு பண்ணனும் அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா அதை நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால, அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலயும் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு இந்த ட்ரேட் எடுத்தேன் எனக்கு 5,000 ப்ராஃபிட், இன்னைக்கு இந்த ட்ரேட் எடுத்தேன் 10,000 ப்ராஃபிட், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, ஆப்ஷன் ட்ரேட் எல்லாம் ஈஸி அப்படின்ட்டு நிறைய பேர் மண்டையை கிள்ளுவாங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க, தெரியாம போயிடாதீங்க. ஓகே. எப்படின்னா அவங்க வந்துட்டு அதுல ஒரு 5 வருஷம் 4 வருஷம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அதுல எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கும். ஆனா நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கே நம்ம ரொம்ப நாள் டைம் கிடைக்கும். சொல்ல போனா நான் கிட்டத்தட்ட ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு 5 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. 5 கிளாஸ். ஒரு கிளாஸும், ஒரு கிளாஸ் 7,000, ஒரு கிளாஸ் வந்து 10,000, ஒரு கிளாஸ் 11, அதுக்கப்புறம் 8,000, ஒரு 5 கிளாஸ். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 2,000 சம்திங். ஆனா சொல்லி கொடுத்த விஷயம்லாம் கரெக்ட் தான். ஆனா வந்துட்டு இந்த அமௌண்ட் கொடுத்துதான் அதை படிக்கணும்னு கிடையாது. அதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. இன்டர்நெட்டவே கரெக்டா யூஸ் பண்ணா நல்லா படிக்கலாம் அதுல. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அதுல வருமானம் வரும் ப்ரோ, வராமலாம் இல்ல. அதுல மணி மேனேஜ்மெண்ட் இருக்கு, ரிஸ்க் ரிவார்ட் இருக்கு, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றதுக்கு நம்ம கிட்ட அதுல வந்து உட்காரணும். டைம் கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம், இல்ல நம்ம ஒரு பார்ட் டைம் வேலையோ இல்ல படிச்சுட்டோ இல்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். வேலைதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வருமானம், மெயின் நம்ம வேலை செய்யறது தான், அதை விட கூடாது. ஃபர்ஸ்ட் போய் வேலை பார்த்துட்டு இருப்போம், ஒரு 5 நிமிஷம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் வேலையை பார்க்க போயிடுவோம், மறுபடியும் வந்து மார்க்கெட் பார்ப்போம், மறுபடியும் வேலைக்கு போயிடுவோம்.
அதுல வந்துட்டு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுது, மார்க்கெட் என்ன சொல்ல வருது, எதனால இங்க போகுது, என்ன நியூஸ் வந்திருக்கு, இனி என்ன வந்து ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஏதோ பச்சையிலையும் சிவப்புலையும் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒருத்தன் சொல்லியிருப்பான், இந்த இடத்துக்கு வந்தா எல்லாருமே பை பண்ணுங்க, இந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் செல் பண்ணுங்க அப்படின்ட்டு இருப்பான். அவனுக்கு பேக் எண்ட்ல ஒரு நாலேஜ் இருந்திருக்கும், நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஓ, அவன் சொல்லிட்டான்ப்பா, ஓகே நம்ம பச்சையில 2 குவான்டி போட்டுரும், சிவப்புல 2 குவான்டி போட்டுரும் அப்படின்ட்டு உட்காந்துருப்போம். ஸோ இதை மட்டும் நீங்க அதை விட்டுட்டு, நம்மளுக்கு வருமானம் வரும், ஆனா கொஞ்சம் லேட்டா வரும். ஆனா அந்த வருமானம் எப்படி வருதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே, கரெக்ட். அதை மட்டும் நீங்க எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்கேயோ போயிடலாம் சீரியஸா. கண்டிப்பா ஜி. அதுதான் நம்ம சேனல்லையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான முயற்சியில தான் நானும் நம்ம சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல யாரும் மாட்டக்கூடாதுன்றனால தான் நான் மறுபடி சொல்றேன். நம்ம குரூப்ல இதுல யாரும் மாட்டக்கூடாது, அதுதான். ஓகே, இப்போ ஹரி சார் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். அவர் கொஞ்சம் பேசிட்டோம் சார். ஹரி சார் சொல்லுங்க சார். ஆமா சார், வணக்கம் சார். எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார். சார், நான் என்னோட பேர் வந்து ஹரிகரன். நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சார். நான் ஆரணி தாலுக்கா. ஓகே சார். ஓகே சார். நான் எப்போ கொரோனா ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்து மார்க்கெட்ல இருக்கேன். சூப்பர், செமையான டைம்ல உள்ள வந்திருக்கீங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை சார். எனக்கும் எடுத்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான், கோயம்புத்தூர். அவங்க ஆக்சுவலா ஓகே, அவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொடுத்தது அவங்க சொல்லி கொடுத்தது ஆப்ஷன்ல தான். ஐயோ, சரி. நான் பெரிய மாட்டிட்டு சார். இதுல வந்து பேர் சொல்லுங்க, சேனல் பேர் இல்ல இது அவங்க பேரு. அவங்க பேர் வந்து அதெல்லாம் இது வேணாம் ஜி, விடுங்க. கண்டிப்பா வேணும், அவங்க பேர் கண்டிப்பா வேணும். அதுதான் மெயின் விஷயம். இல்ல அதுக்கு இல்ல, நம்ம இந்த செஷன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது யூடியூப்ல வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. அதனால வேண்டான்றேன். இல்ல நான் பொதுவா சொல்றேன். ஆப்ஷன்ற பேர்ல யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த 100% வந்து அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி இருக்கு, ஒர்க் ஆகும்ன்ற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பா யாரும் போகாதீங்க. ஒரு நாள் வந்து யாரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. சூப்பர் சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். ஏன்னா நான் நிறைய பைசா எல்லா விதத்துலயும் நான் ஸ்ட்ராட்டஜி வந்து அட்டன் பண்ணி பாத்துருக்கேன் இந்த இன்டர்நெட் ரேட்ல. ஓகே, ரெண்டாவது சீசன் எல்லாமே எனக்கு வந்து லாஸ் தான். ஓகே. நான் இப்போதான் லாஸ்ட் ஒரு ரீசெண்டா ஒரு 1 or 2 month தான் நான் செக் பண்ண என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் பண்ண ரிப்போர்ட். ஓகே, ப்ராஸ் மட்டும் ஒரு 5 lakh விட்டுருக்கேன். மனதிலே அதிகம் உங்களுக்கு. இல்ல அப்புறம் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணேன். எனக்கே நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தப்பு பண்றேன்னு நான் வந்து நான் தேட ஆரம்பிச்சேன். நான் என்ன பண்றேன், ஏன் இப்படி பண்றேன், நம்ம கண்ட்ரோல் வர மாட்டேன். அந்த மாதிரி நம்ம ஏன் இன்ட்ராடா விளையாடணும், அதுக்கு நம்ம ஸ்டாக்கே வாங்கிட்டு வந்து டெலிவரியில வச்சு நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலாமே. ஓரளவுக்கு இருக்கு சார் நம்மளுக்கு. ஏன்னா வந்து நமக்கு நாலேஜ் கிடையாது, யாரோ ஒருத்தவங்க சொல்றத வச்சு தான் நம்ம பண்றோம், தப்பு கிடையாது. இப்போ எப்படி சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ டெலிவரியில பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸ்டாக் வாங்கி வச்சு? ஒன்லி டெலிவரி தான் சார் பண்றேன். இப்போ நான் அன்னைக்கு 4 ஜூனுக்கு பத்தி இறங்கிச்சு பாத்தீங்களா மார்க்கெட்டு? ஆமா சார். காசு எதுவும் அவ்வளோ வச்சு இல்லை சார். ஒரு 100 ஸ்டாக் தான் கனரா பேங்க் போட்டேன் 103.60. ஓகே, 4 daysல எனக்கு 2000 ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சது. சூப்பர் சூப்பர். அதை நான் செல் பண்ணிட்டு லாங் டைம் அதை நான் ஹோல்ட் பண்ணலாம் இருக்கேன். பட் ஆனால் எனக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான் 14 ஜூனுக்கு. ஓகே. ஸோ நான் அது ஹோல்ட் பண்ணல. 3 rupees தான், ஏதோ 3.2 ஏதோ சம்திங் கொடுத்துருந்தான். ஸோ அது டிவிடெண்ட் கிடைச்சதுக்கு நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க, இன்னும் டவுன்ல கிடைக்காது. ஸோ அதனால வெயிட் பண்றேன் ஷேரை. ஓகே ஓகே. இல்ல சார், அதுமே தப்பு தான் சார். நம்ம அதை பத்தி ஃபியூச்சர்ல கண்டிப்பா வீடியோஸ்லாம் மேக் பண்ணுவோம் சார். ஒரு நல்ல அட்வைஸர்ட்ட கேட்டுட்டு நம்ம போடுவோம். இப்போ நீங்க டெலிவரியில பண்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம சேனல்ல பாத்தீங்களா, நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கா, எப்படி இருக்கு சார்? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல இருந்து இருக்குங்கும் போது கண்டிப்பா நம்ம வீடியோவோட ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல வீடியோலாம் நீங்க போறது 100% நீங்க சொல்றது நிறைய விஷயம் உண்மைதான் சார். நான் கிடைக்கிற டைம்ல பாப்பேன். நான் ஒர்க் பண்றது கொஞ்சம் டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றேன், எனக்கு அவ்வளவு டைம் கிடைக்கிறது இல்ல. ஸோ அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட். ஓகே ஓகே. ஏதோ நம்ம யாரோ சொன்னாங்க, நீங்க நினைக்கிறீங்க சார் டெலிவரியில அதுதான் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான சான்ஸ். நம்ம போட்டுட்டு அதை பார்க்க கூடாது, அதுதான் ஒரு நல்ல விஷயம். கம்பெனி மட்டும் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும், கம்பெனி ப்ராப்பரா ஒர்க் பண்ணுதான்றது மட்டும் செக் பண்ணிட்டே. நான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணேன் இந்த ஆர்விஎன்எல் வந்து ஐஆர்எஃப்சியும் சேரும். நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணா என்னால நிறைய பேர் ப்ராஃபிட் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் வாங்கியும் நிறைய பேர் வித்துருக்காங்க. டிஃபென்ஸ்ல இருக்கிறதுனால உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டிஃபென்ஸ் செக்டர்ல எது இதெல்லாம் பெட்டரான ஸ்டாக்கா இருக்கும்னு. கண்டிப்பா நீங்களும் ஒரு ஐடியா கொடுப்பீங்க. அதனால வந்து நமக்கு ஆல்ரெடி டிஃபென்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப அக்ரெசிவா இப்போ வளர்ந்துட்டு இருக்க ஒரு செக்டாரு. அதுல இருந்து நீங்க வந்ததுனால கண்டிப்பா வந்து நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் நீங்க. இல்ல கண்டிப்பா இருக்கு. டிஃபென்ஸ் செக்டர்ன்றது ஃபியூச்சர்ல கண்டிப்பா growth இருக்கு சார், பெரிய லெவல்ல. ஓகே ஓகே சார். ஏன்னா லாஸ்ட் இயரா பார்த்தா நம்ம அந்த மாஸ்டாக்கு ஷிப்மெண்ட் பில்டர் பாத்தீங்கன்னா நான் ஒரு 1100 ஏதோ 1000 ஏதோ ரேஞ்சில பார்த்தேன். கிட்டத்தட்ட 3500 3600 ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு வளர்ச்சி அது. ஷூர் சார், ஷூர் சார். இன்னும் பிசினஸ் இருக்கு, growth இருக்கு. இந்த ஆர்விஎன்எல் ஐஆர்எஃப்சி நிறைய இருக்கு ஷேர், இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல ஸ்டாக் நிறைய இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல நம்ம ஒரு வீடியோ போடுவோம் சார், உங்ககிட்ட கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணி நல்ல ஸ்டாக்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பர்ஃபார்ம் எப்படி பண்ணுன்றதை பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். அடுத்தது ஆல்ரெடி புரோக்கன் அவர் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு சார், அவர்கிட்ட கேட்டுப்போம் சார். நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா சார்? இல்ல சார், கண்டிப்பா நான் ஏதாவது சொல்றேன் சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க சொல்லலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்க. என் பேர் வந்து இப்ராஹிம், நான் வந்து சென்னையில இருக்கேன்.
ஓகே. இந்த இன்ட்ராடேல நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுவோம்ல. ஆமாங்க. அப்படி பண்ணும்போது வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாம பண்றது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கான இதுன்றாங்க. ஆமா ஆமா. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களை வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஓகே. அதனால ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் என்ன ஆகும்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அப்புறமா மார்க்கெட் வந்து நீங்க பை பண்ணிருந்தா மேலேயோ செல் பண்ணிருந்தா கீழே போற மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இத பத்தி ஏதாவது சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், இன்ட்ராடே பண்ணக்கூடாது. நம்ம சேனலுக்கு அதுக்கும் ஆகாது. நீங்க வேற ஏதாவது சேனல் ட்ரை பண்றது பெட்டர். ரெண்டாவது விஷயம், நீங்க கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து அவங்க ஹிட் பண்ணிடுவாங்கன்றது பார்க்கறத விட நம்ம ஹிட் ஆயிடக்கூடாதுன்றது பார்க்கறது தான் பெட்டரான ஆப்ஷன். அப்படி வந்து போயிருந்தா கூட உங்களுக்கு லாஸ் கம்மியா இருக்கும். அதுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதோ இல்ல வந்து ஸ்டாப் லாஸே இல்லாம பண்றதோ வந்து உங்களுடைய லாஸ் அதிகமாக்கிறதுக்கு நிறைய வழி வகை ஏற்படுத்திடும். அதனால வந்து இன்ட்ராடே பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க இன்ட்ராடேல? இல்ல, இப்போ நான் இன்ட்ராடே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 months நான் கேக்குறேன், நீங்க இன்ட்ராடே பண்ணும்போது நம்ம இவ்வளவு சம்பாரிச்சா போதும்னு நினைச்சிருப்பீங்கல்ல? ஒரு 300 ல இருந்து 400 வரைக்கும். ஓகே. இப்போ நம்ம சேனல் நான் ஒரு லாஸ்டா ஒரு வீடியோ போட்டுரும் பாருங்க. லாஸ்டா எனக்கு ஒரு நாள் வந்த வருமானம் எழுதுறோம் 350 ரூபாய். நான் இன்ட்ராடே எல்லாம் பண்ணல. ஓகேங்களா? சோ அதனால வந்து நீங்க வந்து இன்ட்ராடே மறந்துருங்க. பொறுமையா உங்க போர்ட்ஃபோலியோ ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்க போர்ட்ஃபோலியோல முதல்ல 50,000 எடுத்துட்டு வாங்க. அடுத்தது 1 லட்சம் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 1.5 லட்சம். அதாவது நீங்க காசு உள்ள எடுத்து வரணும். ஒரு 1000 ரூபாய் எடுத்து வரீங்கன்னா டெய்லியும் ஒரு 1000 ரூபாய் போறீங்க, இல்ல மாசம் ஒரு 2000 ரூபாய் போறீங்கன்னா அப்படி பொறுமையா எடுத்துட்டு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க உள்ள போடுங்க காசை. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா என்ன ஸ்டாக் வாங்கணும்லாம் சொல்லியிருக்கோம். நிஃப்டி உள்ள இருக்க ஷேர்ஸ் இல்ல ETF வாங்குங்க. இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கூட வாங்குங்க, தப்பு கிடையாது. வாங்கிட்டு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் வாங்குங்க. அதுக்கப்புறம் அதை வந்து 1 லட்ச ரூபாய் மாத்துங்க. 1 லட்ச ரூபாய் அப்புறம் அதுக்கு மேற்கொண்டு காசு போடுங்க. ஒரு 2 இயர்ஸ் இதுக்குள்ள அப்படியே காசு மட்டும் போடுங்க, எதையும் விற்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மேஜிக் ஸ்டார்ட் ஆகும். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமா 300 ரூபான்றது ஏறும். கண்டிப்பா ஏறும். ஓகேங்களா? ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னதை ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என் சேனல் இருக்கு. டெய்லி நம்ம பாக்குறீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்ணது. பார்த்தவங்க யாரா இருந்தா கூட இதுக்கப்புறமும் நான் ஷேர் பண்ணுவேன். அடுத்த ஒரு வாரம் பாருங்க, கண்டிப்பா இறங்கும். எனக்கும் இறங்கும், எல்லாருக்கும் இறங்கும். ஆனா கண்டிப்பா வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட்டா ஹோல்ட் பண்ண சொல்றீங்க. அப்படி கூட நீங்க நினைச்சு பண்ண வேணாம் தான் சொல்றேன். நீங்க லாங் டர்ம் இதுல வந்து பேங்கை விட உங்களுக்கு வட்டி அதிகமா வரும் அப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும் வச்சுட்டு பண்ணுங்க. நீங்க இன்ட்ராடே எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க மட்டும் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்க பார்க்க வேணாம். நீங்க காசு உண்டியில போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா நான் சொன்னேன், ஆமா நீங்க நான் சொன்ன விஷயத்துல போடுங்க. நிஃப்டி ஷேர்ஸ்லயோ இல்லைன்னா வந்து ETF-லயோ நிறைய ETF இருக்கு. நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க, ஒரு 10 வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பாருங்க. எதுல எனக்கு லாஸ் ஆச்சு, எதுல எனக்கு கெயின் ஆச்சு, எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. தேங்க்யூ. பொறுமையா இருங்க, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா இந்த செஷன் இதோட? ஓகே ப்ரோ, கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு டிஸ்கஷன். நான் ஒரு 10 நிமிஷம் பேசலாம் நினைச்சேன். சொல்லுங்க ப்ரோ. ரியல் ட்ரூத். சொல்லுங்க. NIACL-ல நான் கொஞ்சம் ஷேர் வாங்கியிருக்கேன். ரீசெண்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு ஷேர் மென்ஷன் பண்ணி கேக்குறீங்க, ஒரு பேர் மென்ஷன் பண்ணி கேக்குறீங்க. அது எனக்கு கரெக்டா கேட்கல. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு, நீங்க ஒரு ஷேர் பேர் சொன்ன உடனே சொல்றதுக்கு அந்த ஷேரை பத்தி ஐடியாவும் எனக்கு இல்ல. அந்த அளவுக்கு நாங்க யாரும் எக்ஸ்பர்ட் கிடையாது. நாங்க எல்லாருமே பிகினர் தான். சரிங்க. நீங்க எனக்கு குரூப்ல போட்டு விடுங்க. அந்த ஷேரை பத்தி பார்த்துட்டு எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கண்டிப்பா சொல்றேன். சரிங்க. ஓகேங்களா? அதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? அந்த ஷேர் வச்சுக்கலாமா வேணாமான்னு கேக்குறீங்களா? அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியல. ஓகே அது நம்ம பாத்துக்கலாம். இப்போ வாங்கி எத்தனை நாள் ஆகுது? வாங்கிருக்கா லாஸ்ட் ஃப்ரைடே தான் வாங்கினேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் ஷேர்ஸ் வாங்க. சரிங்க. அந்த கிரைட்டீரியால அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அந்த கிரைட்டீரியால இருக்கான்னு பாருங்க. இல்லனா ப்ராஃபிட்ல இருக்கும்போது புக் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க, செல் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. அந்த ரூல்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நல்ல ரெஜிஸ்டர் ஒரு அட்வைசர் வந்ததுக்கு அப்புறம் அவர்ட்ட இந்த क्वेश्चन எல்லாம் கேட்கலாம். சரிங்க, தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ. ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாம்ல? ஓகே ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நம்ம இது மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குரூப்ல மட்டும் இதுக்கான ஃபீட்பேக் மட்டும் போடுங்க. ஏன்னா அடுத்த வாட்டி மத்தவங்களும் வரதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கண்டிப்பா. எல்லாரும் இங்க கலந்துட்டு எல்லாரும் வந்து இந்த செஷன் எப்படி இருந்ததுன்னு ஒரு ஃபீட்பேக் மட்டும் போட்டீங்கன்னா மத்தவங்களுக்கும் அடுத்த வாட்டி வரவங்களுக்கு ஓகே இதுல இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமா, நம்ம நெக்ஸ்ட் வாட்டி நம்ம வரணும்னு தோணும். கண்டிப்பா முடிஞ்சா இதை நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அது வாய்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா முடிஞ்சா நான் இதை எடிட் பண்ணி நான் வீடியோவாவும் போடுறேன். ஓகே தேங்க்யூ ப்ரோ. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யாரோ கை தூக்குறாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா.
ஹலோ அண்ணா, ஹேண்ட் ரைஸ் மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க பண்ணிட்டு பேசுறாரு போல. அண்ணா. மைக் ஆன் மைக் ஆன் பண்ணுங்க பண்ணுவாரு. அண்ணா. சொல்லுங்க. இப்ப ஹலோ. கேக்குது. கேக்குதுண்ணா, சொல்லுங்க. பிரதர், இப்போ இது லைவ் செக்ஷன் வந்து டெய்லி பண்றீங்களா இல்ல வீக்லி ஒன்ஸா? இல்லங்க, இன்னைக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பாப்போம் இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இல்ல பிரதர், நல்லா தான் இருக்கு, பண்ணலாம். ஓகே ப்ரோ, முடிஞ்ச ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். நான் வரலனாலும் நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ நீங்க எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் டெய்லி நீங்களே கூட டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வரணும் கூட அவசியம் இல்லை. நான் ஃப்ரீயா இருந்தா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையில்ல நாலேஜ் ஷேர் ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ஆகணும், அவ்வளவுதான். டெய்லி கூட நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா குரூப்ல சொல்லுங்க. நம்ம பசங்க பார்த்துப்பாங்க, சொல்லுவாங்க, தெரியும். அதான் நமக்கு வந்து நம்ம கிரி சார் இருக்காரு, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. கிரி சார் நம்பரை நோட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஜி. ஓகே முடிச்சுக்கலாங்களா? நன்றி. ஃபீட்பேக் போடுங்க எல்லாரும். ஃபீட்பேக் ஓகே போடுங்க. ஓகே. ஓகே தேங்க்யூ. ஓகே பை. தேங்க்யூ.